வெல்கம் டு எஸ்கே தகவல். ஸோ இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா தனுவாஸ் தனுவாஸ் அட்மிஷன் சம்மந்தமாக எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடனே ரீச் ஆகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து யாராவது இந்த தனுவாஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெட்னரி சம்மந்தமாக படிக்கிறதா வந்து தனுவாஸ். சரிங்களா? வெட்னரி சம்மந்தமாக படிக்கிறது ப்ளஸ் ஃபுட் டெக்னாலஜி, டைரி டெக்னாலஜி, ஃபவுண்டரி டெக்னாலஜி, இந்த படிப்பை பற்றி படிக்கிறத பற்றி சொல்கிறதா வந்து இந்த தனுவாஸ் அப்படிங்கிற அந்த யூனிவர்சிட்டி தான் வந்து அது மூலிமா வந்து கவுன்சிலிங் நடந்து அட்மிஷன் ப்ராசஸ் எல்லாமே வந்து நடக்க போகுது. சரிங்களா? ஸோ அதில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட் எல்லாமே விட்டுட்டாங்க. ஸோ அந்த ரேங்க் லிஸ்ட்ல ஒவ்வொரு கோர்ஸ் கேட்டகரிக்கும் எவ்வளோ பேர்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்க, எவ்வளோ சீட் வந்து நமக்கு இருக்கு, தமிழ்நாடு கோட்டால எவ்வளோ சீட் இருக்கு, அதுல மொத்தமா எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க, நமக்கு சீட் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத பத்தி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்க போறேன். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கட் ஆஃப் டீடைல்ஸ் எல்லாமே வந்து கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ப்ரெடிக்டட் கட் ஆஃப் இந்த வருஷம் வந்து எந்த கட் ஆஃப் வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த சீட் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோல உங்களுக்கு அந்த டீட்டெயில் வந்து கொடுக்க போறோம். சரிங்களா? சரி, இதுல பாருங்க, இந்த பேஜ்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அத்தனை இன்ஃபர்மேஷனுமே நான் வந்து கொடுத்துருக்கேன். இதுல பாருங்க, ஒவ்வொன்றுக்கும் பாத்தீங்கன்னா தமிழ்நாடுல எவ்வளவு சீட் இருக்கு அப்படிங்கிறத பத்தி இதுல வந்து டீட்டெயிலா சொல்றேன். பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச்ல வெட்னரி சயின்ஸ் அந்த இதுல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மட்டும் பாத்தீங்கன்னா மொத்தம் 568 சீட் இருக்கு. பிடெக் ஃபுட் டெக்னாலஜில 134 சீட் இருக்கு. டைரி டெக்னாலஜில 77 சீட் இருக்கு. பவுல்ட்ரி டெக்னாலஜில மொத்தம் 40 சீட் இருக்குதுங்க. சரிங்களா? ஸோ அதுல எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அப்ளை பண்ணாங்க அப்படிங்கிறத பத்தி சொல்றேன். ஸோ இதுல பாருங்க, யூஜி டிகிரில பாத்தீங்கன்னா மொத்தம் பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச் பாத்தீங்கன்னா நான் மொத்தம் பாத்தீங்கன்னா 5.5 வருஷம், அதுல 4.5 வருஷம் படிப்பு, 1 வருஷம் இன்டர்ன்ஷிப். பிடெக்ல பாத்தீங்கன்னா 4 வருஷம் கோர்ஸ் இருக்கு. ஃபுட் டெக்னாலஜி, பவுண்டரி டெக்னாலஜி, டைரி டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒவ்வொரு காலேஜ் வைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு சீட் அலோகேட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற சொல்லுங்க. மெட்ராஸ் மொத்தமா பாத்தீங்கன்னா 7 காலேஜ் தான் இருக்கு. அதுல மெட்ராஸ் வெட்னரி காலேஜ்ல மொத்தம் 137 சீட் இருக்கு. விசிஐ அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வெட்னரி கவுன்சில் ஆஃப் இந்தியா. இது வந்து ஆல் இந்தியா கோட்டால நம்ம உங்களுக்கு நீட் மார்க்கை பேஸ் பண்ணி வந்து நடக்கும். சரிங்களா? அது வந்து நடக்க போகுது. சரி, அது 15%. ஓகே, தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 102 சீட்டு, என்ஆர்ஐ 10 சீட்டு, எஃப்எம் 5 சீட்டு, பிஎம்யூஎஸ்பியில் 2 சீட்டு. வெட்னரி காலேஜ் பார்த்தீங்கன்னா நாமக்கல் இருக்கு. அதில் நமக்கு சீட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 85 சீட்டு வந்து ஒதுக்குறாங்க. அதே மாதிரி வெட்னரி காலேஜ் ரிசர்ச் திருநெல்வேலி இருக்கு, அதுவும் 85 சீட்டு. ஒரத்தநாடுல இருக்கு, அதுவும் 85 சீட்டு தமிழ்நாட்டுக்கு ஒதுக்குறாங்க. வெட்னரி காலேஜ் சேலத்தில் இருக்கு, அதுவும் பார்த்தீங்கன்னா 68 சீட்டு ஒதுக்குறாங்க. தேனியில இருக்கு, அதுவும் 68 சீட்டு. உடுமலைப்பேட்டையில் ஒன்று இருக்கு, அதுவும் 68 சீட்டு. இதே வெட்னரி கவுன்சில் ஆஃப் இந்தியா இது வந்து நீட்டை பேஸ் பண்ணி நடக்குது. சென்னையில் இருக்கிறதுக்கு 18 சீட்டு, நாமக்கல்ல 15, திருநெல்வேலியில 15, ஒரத்தநாடு 15, சேலம், தேனி, உடுமலைப்பேட்டை எல்லாத்துலயும் 12 சீட் வந்து ஒதுக்குறாங்க. சரிங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, பிடெக் டைரி டெக்னாலஜி, பிடெக் பவுல்ட்ரி டெக்னாலஜி. ஸோ அதில் பிடெக் ஃபுட் டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா கொடுவேலியில் பார்த்தீங்கன்னா மொத்தமே பார்த்தீங்கன்னா 67 சீட்டு. அதில் தமிழ்நாடுக்கு 54 சீட்டு, தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டுக்கு 54 சீட்டு. சரிங்க, ஆல் இந்தியா கோட்டாக்கு 6 சீட் வந்து ஒதுக்குறாங்க. ஹொசூர்ல பாத்தீங்கன்னா 40 சீட் இருக்கு. சேலம் தலைவாசல்ல பாத்தீங்கன்னா 40 சீட் இருக்கு. அதுக்கப்புறம் டைரி டெக்னாலஜி பாத்தீங்கன்னா கொடுவேலியில 37 சீட் வந்து தமிழ்நாட்டுக்கு ஒதுக்குறாங்க. 3 சீட் ஆல் இந்தியா கோட்டாக்கு. சேலத்துல இருக்க தலைவாசல் சேலத்துல பாத்தீங்கன்னா இருக்குது. அதுல வந்து பாத்தீங்கன்னா 40 சீட் வந்து ஒதுக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் பவுல்ட்ரி டெக்னாலஜி ஹொசூர்ல இருக்கு, அதுல 40 சீட் வந்து ஒதுக்கியிருக்காங்க. சரிங்களா? சரி, ஓகே. இப்ப பாருங்க எவ்வளவு சீட் வந்து இருக்கு ஒவ்வொரு கோர்ஸ்லயும், எவ்வளவு பேர் வந்து நமக்கு அப்ளை பண்ணிருக்காங்க அப்படிங்கிற அந்த இதை வந்து பார்ப்போம். தமிழ்நாடு டிஎன் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அவைலபிள். தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸுக்கு எவ்வளவு சீட் வந்து அவைலபிளா இருக்கு, அந்த தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவ்வளவு பேர் வந்து அப்ளை பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத பத்தி இதுல பார்க்கலாம். ஸோ இதுல பாருங்க, பிவிஎஸ்சி வெட்னரி சயின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமா இருக்கிற சீட்டு தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டுமே தனியா இருக்கிற சீட் வந்து 568 சீட்டு தான். ஆனா அப்ளை பண்ணிருக்கிறவங்க கிட்டத்தட்ட 16,617 பேர் அப்ளை பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் பிடெக் ஃபுட் டெக்னாலஜில பாத்தீங்கன்னா மொத்த சீட்டு 134. தமிழ்நாடு கோட்டாவுக்கு 134 சீட் இருக்கு. அதுல அப்ளை பண்ணவங்க பாத்தீங்கன்னா 4094 பேர் அப்ளை பண்ணிருக்காங்க. பிடெக் டைரி டெக்னாலஜி பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கோட்டாக்கு பாத்தீங்கன்னா 77 சீட் இருக்கு. ஆனா அப்ளை பண்ணவங்க 2947 பேர் அப்ளை பண்ணிருக்காங்க. பிடெக் ஃபவுண்டரி டெக்னாலஜில பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டுக்கு மொத்த சீட் 40 சீட் இருக்கு. ஆனா அப்ளை பண்ணவங்க 1439 பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிருக்காங்க. சரி பாருங்க, சீட்டு இருக்கிறது 561 தான். ஆனா 16,000 பேர் பக்கமா அப்ளை பண்ணிருக்காங்க. சீட்டு 100 சீட்டுக்கு பக்கமா தான் இருக்கு. 130 தான் இருக்குது. அதுல 4000 பேர், 77 சீட்டுக்கே 2900 பேர், 40 சீட்டுக்கே 1400 பேருக்கு மேல
அப்ளை பண்ணியிருக்காங்க. சரிங்களா? சரி, ஓகே. சரிங்க. நெக்ஸ்ட் நம்ம ரேங்க் லிஸ்ட்டும் விட்டுருக்காங்க. ப்ரொவிஷனல் ரேங்க் லிஸ்ட். ஸோ இப்போ இருக்கிறது இன்னும் 561 சீட்டு தான். இந்த 568 சீட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7.5 ரிசர்வேஷன் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடி, எக்ஸ் சர்வீஸ், சில்ட்ரன்ஸ் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ் மேனு, டிஃபரெண்ட்லி ஏபிள்டு, இந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை 7.5க்கு அப்புறம் 92.5 வரும். அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கோட்டா வைஸா ஓப்பன் காம்படிஷன். சரிங்களா? பிசி, பிசிஎம், எஸ்சி, எம்பிசி, எஸ்சிஏ, எஸ்டி, இந்த மாதிரி தனித்தனி கோட்டாவா பிரிக்கும். அந்தந்த கோட்டால எவ்வளவு சீட் வரும் அப்படிங்கிறத பத்தி நெக்ஸ்ட் நம்ம அடுத்த வீடியோல உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா? சரி, ஓகே. இந்த இன்ஃபர்மேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. அதே சமயத்துல உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி வெட்டினரி கவுன்சிலை பத்தி உங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. சரிங்களா? சரி, ஓகே. நம்ம நெக்ஸ்ட் அடுத்த ஒரு நல்ல தகவலுடன் சந்திக்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ.